முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்குது துளாராசி துலா லக்னத்திற்கு, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அதன்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இணைவு, ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இணைவு, ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு, ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான். ஆமாங்க, குரு பயிற்சி ஆயிடுச்சு. மே 1ஆம் தேதியே குரு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. இனி வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் குரு 8ஆம் இடத்துலதான் இருக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதலாக அந்த வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மேச ராசிலிருந்து 8ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்கும் போது அங்க ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு, சுக்கிரன் அங்க முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். அப்போ உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான் அங்க போய் அங்க பலம் அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையுமோ லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ பலம் பெற்றால்தான் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய முழு பலனை யோகங்களை அந்த ஜாதகர்களால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால தற்காலிகமாக உங்களுக்கு சில யோகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்து அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தற்காலிகமாக ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததா வைகாசி மாதம் 18ஆம் தேதி 31/5/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் 7, இதுக்கப்புறம் 8, அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு புதனும் பயிற்சி ஆகிறார். ஓகே, வைகாசி மாதம் 19ஆம் தேதி 1/6/2024 அன்னைக்கு இது வரைக்கும் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவோட உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ வைகாசி 19 இருந்து அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். முழுக்க செவ்வாய் முழு பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. செவ்வாய் மேச ராசியில ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 2 7க்கு அதிபதி பலம் பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல இந்த மாத கடைசியில வைகாசி 30ஆம் தேதி 12/6/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். வைகாசி 32ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷப ராசியிலிருந்து 9ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்க புதன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாத இறுதியில தான் மிக முக்கியமான பயிற்சிகள், உங்களுக்கு சாதகமான பயிற்சிகள் மாத இறுதியில நடக்குது. ஸோ இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மாத இறுதியில் நடக்கிறத அடுத்த மாத பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். சார் இதெல்லாம் கோச்சார பலன் தானே சார் அது அப்படின்னு கேட்டுட்டோம்னா கண்டிப்பா கோச்சார பலன் தான். ஆனா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுடைய தசாபுத்திகளுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுல நிறைய மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்வியலுக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலனுக்கும் ஏறத்தாழ ஒரு 90% ஒத்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய ஏற்ற இறக்கங்களை பொறுத்து அது மாறுபடலாம் அப்படிங்கறத சொல்றோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல சூரிய பகவான் என்ன செய்யறாரு உங்களுடைய ஜாதகத்துல, உங்களுடைய துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லாபாதிபதி உங்க லக்னப்படி. ஆனா அவரே பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம், அவரே லாபாதிபதி, வெற்றியை ஜெயத்தை தரக்கூடிய கிரகம், மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ஈடேற்றி தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்துட்டா சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க மறைய போறார். அப்போ சிம்பிளா ஒரு விஷயம் என்னன்னா, மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களை வெற்றிகரமா நடத்தி காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுருங்க இந்த மாசம். ஏன்னா மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பல வகையான எதிர்ப்புகளை தாண்டி செய்யும் போது அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் சங்கடத்தையும் தரும். என்னடா எடுத்ததே ஒரு வார்த்தை நெகட்டிவா சொல்லிட்டாங்களே, மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா எல்லாமே டோட்டலா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மனசுக்குள்ள வந்து போகும். அப்படியெல்லாம் கிடையாது. என்னன்னா தேவையில்லாத மன அழுத்தத்தையும் சங்கடத்தையும் தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல மூத்த சகோதரம், சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலைகள்கிட்டையும் பாலிய நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அவர்களுடைய கஷ்ட நஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம கிட்ட சொல்லும் போது அதன் மூலமாக நம்மளுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வரும். அதை திருப்பி ஏதாவது கேட்கும் போதோ இல்ல பேச்சு மிஸ்கம்யூனிகேஷன்லயோ இல்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள், சூடான வாக்குவாதங்கள் பண்ணுவீங்க துளாராசி துலா லக்ன நண்பர்கள். இப்போ சரிங்களா, உங்களை அறியாம பேச வச்சிடும். முதல் 19 நாட்களுக்கு உங்களை அறியாம ரொம்ப
வாய் துடுக்கா பேசுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு. ஸோ அதனால உறவுகள்கிட்ட எந்த உறவுகள்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னா பாத்துக்கிடுங்க. மூத்த சகோதரம், சித்தப்பா, பாலிய நண்பர்கள் இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது அந்த உறவு சற்று பிரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியான அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான லாபாதிபதி 8ல போய் மறைகிறாரு. இருந்தாலும் எதிர்பாராத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. 11ஆம் அதிபதி 8ல இருந்து 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வருமானம் வாங்கணும், இல்ல கடன் வாங்கணும், இல்ல ஏதாவது உங்களுக்கு இந்த பென்ஷன் தொகைகள்லாம் இருக்குது, அது நிலுவையில் இருந்துட்டு இருக்கு, இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட் எல்லாம் வரமாட்டேது, அதெல்லாம் நிலுவையில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு கைக்கு சேர்வதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. அதாவது அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது இதுவரைக்கும் தடங்களாகிட்டு இருந்த, இதுவரைக்கும் வராமல் இருந்துட்டு இருந்த பணம் இந்த மாதம் உங்களுக்கு சேர்வதற்கான வேலைகளை அந்த சூரிய பகவான் செய்வார். அதே போல மாமனார், தந்தை வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள், ரொம்ப கோபதாபம் வேண்டாம். குழந்தைகளுக்கு படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குதுன்னா முதல் 19 நாட்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, டியூஷன் சேர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்க மனத்தன்மையா தான் இருப்பாங்க, சரியா படிக்க மாட்டாங்க, விளையாட்டுல ஆர்வம் அதிகமா இருக்கும், குழந்தைகளோட ஒன்று சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடையாது முதல் 18-19 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுல பிரச்சனை இல்லை. அதனால தைரியமா சேர்த்து விடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் நான். துளாராசி துலா லக்னமா இருந்ததுன்னா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய பேச்சுனாலதான் வரப்போது. கொஞ்சம் அதிகாரமான பேச்சு, கொஞ்சம் ஆணவமான பேச்சு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாம பேசக்கூடிய ஒரு அமைப்பு. இவ்வளவு கெத்தா பேசுறான், இவ்வளவு இதா பேசுறான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் இது பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான மற்றவர்கள் முகம் சுளிக்கும் வண்ணமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் பேச்சுல. ஸோ அதை மட்டும் கவனமா பார்த்துக்கிடுங்க. மற்ற எந்த இடத்துலயும் உங்களுக்கு இந்த சூரிய பகவான் நெகட்டிவ் தரமாட்டார், பெரிய நெகட்டிவ்கள் கிடையாது. பொருளாதாரம் கூட எதிர்பாராத நேரத்துல பணம் வரும், ஆனா வெளியில சொல்ல முடியாதுங்க. அவ்வளவுதான், எனக்கு இப்படிதான் சம்பாரிச்சு இப்படிதான் லாபம் வந்துன்னு வெளியில சொல்ல முடியாது. நிறைய ரகசியங்களை, நிறைய விஷயங்களை ரகசியமா மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெளியில சொல்ல முடியாத ஒரு அமைப்பு இருக்கும். மனசுக்குள்ள நம்மளுக்கு தெரியும் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்றோம் அப்படின்னு. வெளியில அதை சொல்ல முடியாது, சொன்னா அதை ஏத்துக்கூடவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. அது தேவையும் இல்லை உங்களுக்கு. அடுத்தவர்களுடைய கருத்தை இந்த மாதம் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா மூக்கறுபடும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க வாட்டு உங்க நேர்கோட்டில் போயிட்டே இருங்க, எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. அதிகமான மன உளைச்சலோ மற்ற விஷயங்கள் எதுவும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்ததா சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் வைகாசி 6ஆம் தேதி 19/5/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகாது. நல்ல விஷயம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி, துலா ராசி துலா லக்னத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்துட்டா சுக்கிர பகவான் தான். அவர் போய் 8ஆம் இடத்துல பலம் அடைகிறார். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிடுங்க, சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காருன்னா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், துலா ராசி துலா லக்ன நண்பர்கள் கட்டாயம் இந்த மாதம் நல்லதொரு வளர்ச்சிக்கான மாதமாக உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. 19/5/2024 இருந்து சூப்பரான ஒரு காலகட்டமா இருக்க போது. வெளியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உள்ளூர்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுடைய ஜீவனத்தை வளர்த்துக்கிறதுக்காக, உங்களுடைய பொருளாதார நிலைமையை சீர ஆக்குறதுக்காக, உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீக்கிறதுக்காக நீங்க சொந்த இடத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு சற்று வெளியே தள்ளி இருக்க வேண்டிய சூழலோ, இல்ல தொலைதூர பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழலோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது. அதே போல மற்றவர்கள் சரியாதான் இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளா போய் பிரச்சனைக்குள்ள போய் உட்காருவோம். ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம கண்டு காணாம நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். ஆனா நம்ம போய் ஏன் என்னன்னு கேட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம வாங்கி போட்டுக்கோம். இந்த வடிவேல் காமெடி மாதிரி மாமனும் மச்சானும் அடிச்சுக்குவாங்க. ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு வடிவேல் கேட்க போவாரு. அந்த டைம்ல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வடிவேலை சாத்தி விட்டுருவாங்க. அந்த நிலைமை துளாராசி துலா லக்னத்திற்கு இந்த சூழல் இருக்கு. இப்போ உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதுமானது. மிக முக்கியமான விஷயம், திடீர் அதிர்ஷ்டங்களை நம்ப வேண்டாம். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சதுரங்க வேட்டையன் அப்படிங்கிற ஒரு படத்துல ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஏமாத்துக்காரர்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆசைகளை தூண்டி உங்களை ஏமாற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது.
அப்போ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் இல்லை நிறையாவே நிதானமா இருங்க. பிராக்டிக்கலா எது உங்களுக்கு ஒத்து வருதோ, பிராக்டிக்கலா உங்களால எது செய்ய முடியுமோ, மற்றவர்களால் எது செய்ய முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றபடி இந்த மாயாஜால வேலைகள் எல்லாம் காட்டக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி உள்ள இறங்கக்கூடாது. இறங்கினா கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்தே தீரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியா மேலேறும். ஏன்னா உங்க ராசி அதிபதி பலமாயிட்டாரு. இப்போ உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு தொட அப்படியே மேலேறும். அதுக்குண்டான மருத்துவம் கிடைக்கும், சரியா ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க, நல்ல மருந்துகள் எடுத்துக்குவீங்க, நல்ல ஃபுட்டு கிடைக்கும். அப்படியே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியாக மேலே எடுத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. முக்கியமாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான அமைப்பு. யூரினல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவா உங்களுக்கு மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம். அப்ப சுக்கிரன் எட்டுல இருக்கிறதுனால தொந்தரவுகள் இல்லையா சார்னா, 8ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு, கவலை இல்லை. 8ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார். அப்போ மற்றவர்கள் உங்களுக்கு தர வேண்டிய பணமோ, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமோ கண்டிப்பா அந்த பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது சரியா நடந்துடும். நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னாலும் அந்த காசை கொடுத்துருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட், மற்றவர்களுடைய காசு உங்களுக்கு வரணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் வந்துடும். அப்போ ரொம்ப நாளா கொடுத்த பணம் சார், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் இந்த பணம் எனக்கு வரவே இல்லை, ரொம்ப சிரமப்படுறேன், அதுக்காக ஏதாவது நிவர்த்தி கிடைக்குமான்னு கேட்டா, இந்த மாதத்துல அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறத மாதிரி இந்த மாதத்துல நல்லா பாருங்க, அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போகணும். கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ வெண்ணெய் வைக்கணும் இல்லையா, அதுதான் வெண்ணெய், அதுக்கப்புறம் வெத்தலை மாலை, இந்த மாதிரி என்னென்ன பிடிக்குமோ வாங்கி கொடுத்துட்டு பாருங்க, 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு, எனக்கு இந்த மாதிரி இன்னார்கிட்ட கொடுத்த பணம் இது வரைக்கும் வரமாட்டேது, எனக்கு அதுல விமோசனத்தை கொடுங்க, அவங்ககிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணி கொடுங்கன்னு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. இது பண்றது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தான் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாட்டை பண்ணணும். பண்ணிட்டு வாங்க, கட்டாயம் உங்களுக்கு அந்த பணம் திரும்ப வரும். இந்த பதிவை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவர்களெல்லாம் இதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு தேடி வரும். எனக்கே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்கு இல்லையா. அடுத்ததான் புதன் என்ன பண்றாரு அப்படிங்கிறது பக்கம். முதல் 18 நாட்கள் புதன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல, 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 7ல், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்தாலும் கணவன் மனைவிக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத செலவீனங்களை கொடுத்து கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. என்னடா இவ்வளவு செலவு ஆயிட்டு இருக்கு, என்ன ஏது இவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கும். அதே போல வெளியூர் வெளிமாநில பயணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து இந்த தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆயிருக்கும். நிறைய பேர் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அமைப்புகளுக்கோ வெளியூர் வெளிமாநிலம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்னும் அந்த வைகாசி 18 31/5/2024 வரைக்கும் அந்த சூழ்நிலைகள் உண்டு. நல்லா யோசிப்பீங்க, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். அந்த நேர சூழலுக்கு தகுந்த மாதிரி, இடத்திற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யோசிக்கும் திறன் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். முதல் 18 நாட்களுக்கு நல்லா இருக்கு. 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்துல இருந்து பாக்கியாதிபதியினுடைய பார்வை பெற்று நல்லபடியாவே இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, வைகாசி 18ஆம் தேதி அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுல நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல தேவையில்லாம செய்திருந்த செலவுகள் குறையும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் படிப்படியா கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது. தந்தையின் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சலை கொடுக்கும். இது கண்டிப்பா கொடுத்தே ஆகும், வேற வழி இல்லை. தந்தையினுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சலை கொடுக்கும். தந்தைக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதே போல மேலதிகாரிகள் இல்லாமல் போவதோ, இல்லை மேல ஒரு இடம் போஸ்டிங் காலி ஆகிறதோ, வேலை இல்லாம அவங்க வேலையிலிருந்து அவங்கள தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மேலதிகாரிகள் இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கும் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மருத்துவ செலவுகள் வருவதற்குள்ள சூழல்களையும் சொல்கிறது இந்த புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது. 12ஆம் அதிபதி 8ல் இருக்கு அப்படிங்கும்போது சரியான தூக்கம் இருக்காதுங்கம்மா. நைட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நிறைய. அது என்ன, ஓவர் திங்கிங் தான் அதுக்கு காரணம். ஓவர் திங்கிங் இல்லாமல் இருந்தால் போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக ஓடிவிடும். முதல் 18 நாட்களுக்கு பிரச்சனை இல்லை. கடைசி இந்த 12 நாட்கள்
ஏன்னா வைகாசி 32ஆம் தேதி 14/6/2024 அன்னைக்கு அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாங்க. இப்போ பயிற்சி ஆயிடுச்சுன்னா அப்போ பிரச்சனைகள் இல்லை. அப்போ முதல் 18 நாட்களுக்கு தொந்தரவு இல்லை. அந்த 18ல இருந்து அடுத்த 32ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு 14 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சூழல். செலவுகள் குறையும். ஆனா மேலதிகாரிகள்கிட்டையும் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமா, தந்தை வழி உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். தந்தை சற்று உடல்நல தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுது. ரைட், ஓகே. அடுத்ததா செவ்வாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா துளாராசி துலா லக்னத்திற்கு. ஏன்னா கடந்த 1-2 மாசமாவே செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி கூட இருந்தாரு. அடுத்ததா சனியை தாண்டி இப்போ ராகு கூட இருந்துட்டு இருக்காரு. வைகாசி 19 ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ராகு கூட தான் செவ்வாய் இருக்கிறார். இப்போ உங்களுடைய ராசிக்கு 2 7க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய். கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு சண்டை சச்சரவுகள், அவ்வளவு போராட்டங்கள், ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை, பிடிவாதம். நீங்க இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. அதை அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அதுவா இதுவா ஆச்சா போச்சா, நிறைய கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த நபர்கள் இந்த காலகட்டத்தை அனுசரிச்சு வெளியே வந்திருப்பீங்க. புதுசா கல்யாணமானவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இப்படி டார்ச்சரா இருக்கு, இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டு அது பிரிவினையை நோக்கி போறது கூட வாய்ப்புகள் உண்டு. இப்போ எவ்வளவு சண்டை சச்சரவுகள் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டம் இந்த வைகாசி 18 ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கு, கொஞ்சம் சமாளிச்சுக்கிடணும். அதற்கு பின்பு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் பலமாகிறார். உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று பலம் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ வாழ்க்கை துணையுடைய பார்வையில ராசி இருக்கு, உங்களுடைய ராசி இருக்கு. அப்போ முழு ஆதிக்கத்தையும் உங்கள் மீது செலுத்துவார். அது உங்களுடைய வளர்ச்சிக்கான ஆதிக்கமாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான ஆதிக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை கெடுக்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் பண்ணல அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல புரிஞ்சுப்பீங்க. அவங்க சொல்றதை கேட்கும்போது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும், கூடவே உங்களுடைய வளர்ச்சியும் மேம்படும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. என்ன கொஞ்சம் சொல்லக்கூடிய விதம் மட்டும், அவங்க உங்ககிட்ட டெலிவரி பண்ணக்கூடிய விதம் மட்டும் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிட்லர் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை சகிச்சுக்கிட்டு கேட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு, செம்மையா சம்பாதிக்க போறீங்க. நல்ல காசு பணத்தை இந்த ஜூன் மாசம் தரப்போகுது அப்படிங்கிறது. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஜூன் மாசம் நல்லா இருக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துயிர் கிடைக்க போகுது, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. பார்த்துக்கலாம் என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற ஒரு எத்து வந்துடும் கண்டிப்பா. இப்போ கண்டிப்பா கணவன் மனைவியை அனுசரிச்சு போகணும். முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது. எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னா உங்களை காட்டிலும் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமா இருக்குது. ஸோ அந்த விஷயத்துல கவனமா இருங்க. பயணங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டாலுமே அதுல தொந்தரவுகள் எதுவும் இல்லை, நல்லபடியாவே இருக்கும். புதுசா வண்டி வாங்கணும், வீடு, சொத்து, நிலம் இல்ல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஓகே, நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ்களும் பார்த்துருக்கோம். நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை செல்லணும். இல்லைன்னா ஒரே நாள்ல 2 பெருமாளை வழிபாடு பண்ணணும். அது எப்படி